ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அருமையான மொறு மொறுன்னு இருக்கக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்காகவும் சாப்பிட்லாம். அதே சமயத்தில் ஒரு சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். எல்லாத்துக்குமே பிடிக்கும். எல்லா வெரைட்டி ரைஸுக்கும், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி செய்யலாம். வெல்கம் பேக் டு நளினி சுந்தர்ஸ் கிச்சன். இன்றைக்கி வெண்டைக்காய் குர்குரே செய்கிறக்கு வெண்டைக்காய் 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் பாதி கட் பண்ணி வைக்கிறேன் பாருங்கள். நல்லா கழுவிட்டு ஈரம் இல்லாமல் தொடச்சி வச்சுருக்கிறேன். அதுதான் நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய வெண்டைக்காயை எடுத்துக்கோங்க. ரொம்ப முத்துனதாக இருக்கக்கூடாது. இப்போ எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள். இந்த மாதிரி வந்து ஓரங்களை கட் பண்ணிவிட்டு அதை 2ஆக கட் பண்ணிக்கோங்க. அதையும் 2ஆக கட் பண்ணிக்கோங்க. குட்டி குட்டியாக இருந்ததுன்னா இந்த மாதிரி 2ஆக போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா அதையும் நம்ம வந்து 1/2 போடணும். பாருங்கள், இப்போ இது குட்டியாக இருக்கா? இது வந்து அப்படியே வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். திரும்பவும் வந்து நான் கட் பண்ணுறேன். அந்த மாதிரி பண்ணும்போது நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். ரொம்ப திக்காக போடக்கூடாது. இப்போ நம்ம முதல் கட் பண்ண இல்லைங்களா, அதையும் கூட நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். தின்னாக கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். அதை பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது 1/2 கிலோ வெண்டைக்காய் எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். விதையெல்லாம் நீக்கிட்டு தான் கட் பண்ணிக்கிறேன். ஏதாவது 1, 2 விதை இருக்கும், பரவாயில்ல. இப்போ அதை நம்ம வந்து ஒரு பெரிய பவுலுக்கு வந்து மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இது மேரினேட் பண்ணணும். அதுக்கு வந்து கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூனு, ஒரு 1/2 ஸ்பூனுக்கு வந்து தனி மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, சீரகத்தூள் இதெல்லாமே சேர்த்தியாச்சு. சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு தட்டு போட்டு வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் வந்து ஊறட்டும். அப்போ தான் அந்த காரம் எல்லாம் பிடிக்கும், நல்லாயிருக்கும். 10 நிமிஷம் கழித்து ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூனுக்கு அரிசி மாவு, அதே ஸ்பூனில் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், அதுக்கப்புறம் 3/4 ஸ்பூனுக்கு வந்து தனி மிளகாத்தூள், உப்பு, அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம சமையல் செய்யக்கூடிய எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு, இப்போ பெருங்காயத்தூளும் பெப்பரும் ஃபைனலாக சேர்த்திக்கலாம். பெருங்காயத்தூள் மிஸ் பண்ணாமல் சேர்த்துங்க. பெப்பர் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது வந்து நம்ம ட்ரையாக தான் கலந்து விட்டுருக்குறோம். இப்போது 10 நிமிஷம் கழித்து நல்லா ஊறி வந்திருக்கு. பார்த்தாலே தெரியுது, சாஃப்ட் ஆயிடுச்சு. இதை நம்ம வந்து இந்த ட்ரை மசாலாவை அதில் நம்ம வந்து சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். நல்லா வந்து அது ஊறுனால பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, சாஃப்டாகி வந்திருக்கு இல்லைங்களா? இப்போ கொஞ்சமாக ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்குது. கீழே வந்து அடியில் கொஞ்சம் ட்ரையாக வந்து இருக்குது. அதனால நம்ம இப்போ வந்து லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் தண்ணி, ரொம்ப தெளிச்சிடாதீங்க. பாருங்கள், ட்ரையாக இருக்கான்னு பார்த்துட்டு தேவைப்பட்டால் தெளிங்க, இல்லைன்னா வேண்டாம். சரிங்களா? அப்போ பாருங்கள், 1/2 ஸ்பூன் மட்டும்தான் நான் தெளிச்சிருக்கிறேன். தெளிச்சுட்டு கலந்து விட்டுக்கலாம். அப்போ நல்லா வந்து அந்த மசாலா பிடிச்சிக்கும் அந்த வெண்டைக்காயில். அதுக்காக இப்போ தெரியுதா உங்களுக்கு, ட்ரையாக இருந்துச்சு இல்லையா? இப்போ வந்து நல்லா பைண்ட் ஆகும். அந்த பைண்ட் ஆகிறதுக்காக மட்டும் தண்ணி தெளித்தா போதும். இப்போ திரும்ப லிட்டு போட்டு விட்டு திரும்ப ஒரு 10 நிமிஷம் விட்டுடலாம். 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். நல்லா வந்து மசாலா பிடிச்சு வெண்டைக்காயில் நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ வந்து நம்ம பொரிச்ச இடத்துக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு, போட்டுக்கலாம். மிதமான சூட்டில் இருக்கணும். எண்ணெய் வந்து ரொம்ப காஞ்சிடக்கூடாது, பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி சிம்மில் வச்சு மிதமான சூட்டில் போட்டுட்டு சிம் பண்ணி வச்சுக்கோங்க. வெண்டைக்காய் சீக்கிரம் பொரிஞ்சிடும். இந்த மாதிரி லைட்டாக வந்து கலந்து விட்டுக்கலாம். உடனே கலந்துடாதீங்க. அந்த மசாலா எல்லாமே பாருங்கள், பிரிஞ்சு வராமல் சூப்பராக பிடிச்சிருக்கா? ஆக்சுவலாக வந்து வெண்டைக்காய் வந்து மேல் பகுதி நல்லா வளவளன்னு இருக்கும். அதனால் மசாலா பிடிக்காது. ஆனால் இங்கே பார்த்தீங்களா, மசாலா உதிராமல் சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரி வெண்டைக்காய் சாப்பிடாத குழந்தைகளுக்கும் கூட செஞ்சு கொடுக்கலாம். சூப்பராக மொறு மொறுன்னு வெண்டைக்காய் குர்குரே ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து கருவேப்பிலையும்
நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக அதில் வந்து எண்ணெயில் போட்டு எடுத்து போட்டால் கருவேப்பிலையோடு சாப்பிடும்போது அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். குழந்தைங்க தனியாகவே சாப்பிடுவாங்க. இந்த சாதத்தோடு வச்சு சாப்பிடாம பாருங்கள். மொறு மொறுன்னு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ்க்கு. நம்ம சேனல் நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. இதே மாதிரி கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியில் பார்க்கலாம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் நளினி. தேங்க்யூ.